வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ட்ரஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மூன்றாம் மனிதன், ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சோனியா அகர்வால், பாக்கியராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மர்டர் மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொலை பண்ணப்படுறாரு. அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த படத்துல இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண வர ஆஃபீஸர் தான் நம்ம பாக்கியராஜ். ஆக்சுவலா அந்த கொலை செய்யப்பட்டவர் இருக்கார்ல, அவர் வந்து சோனியா அகர்வாலோட கணவர். அவங்களுக்குள்ள மேரேஜ் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார பெண், அந்த பொண்ணோட ஃபேமிலியிலும் சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. சோ இந்த ரெண்டு குடும்பங்களுக்கான கனெக்ஷன் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் அந்த கொலையை பண்ணா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட டைட்டில் தான். அந்த மூன்றாவது மனிதன் அப்படின்ற அந்த டைட்டில் பயங்கர ஆப்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய ரெண்டு பிரச்சனைகளுக்கும் காரணம் மூன்றாவது மனுஷனோட இன்வால்வ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க வேண்டிய சில விஷயங்கள் வெளியே வரும்போது இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அஃபேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியுமே இதுல ரொம்ப டீடைல்டாவே சொல்லியிருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூ இருக்கும் போது ஒரு சில அஃபேர் அப்படின்றது உருவாகிறது நார்மல் தான். பட் அந்த அஃபேர் அப்படின்றது அடுத்த ஜெனரேஷனை, அதாவது குழந்தைகளை எப்படி பாதிக்குது அப்படின்றத இதுல ரொம்பவே நீட்டா காட்டியிருப்பாங்க. அதை ரிலேட் பண்ற மாதிரியான சில கேரக்டர்ஸுமே இதுல இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோரி ஃப்ளோலுமே பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் டியூரேஷன் வைஸ்மே ஒரு 2.25 மணி நேரம் படம் தான், ஒரு குயிக் வச்சா பாத்துடலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே இல்லை, ஏதோ சொல்வதெல்லாம் உண்மை ஷோ மாதிரி இருந்துச்சு. குடும்ப கதைகளையா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல அந்த கான்ஃபிளிக்ட் கிரியேட் ஆகிற விதம் இருக்குல்ல, அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த அஃபேர் எதனால உருவாகுது, அதுக்கான ரீசனிங் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் இதுல நடக்கும், அந்த நம்பிக்கை துரோகத்துக்கான காரணம் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சிருந்திருக்கலாம். இது எல்லாமே கண்டிப்பா பெட்டரா இருக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆல்சோ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸுமே கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். எஸ்பெஷலி சாங்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி முடிச்சாலும் ஒரு விதமான டிராமாட்டிக் ஃபீல் அப்படின்றது இருக்கதான் செஞ்சுச்சு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இதுல மைல்டா இருக்கதான் செய்யுது. ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. ட்ரை பண்ணுனா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.